ஹாய் ஹலோ எவ்ரிஒன். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 10. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வாட் இஸ் யூனிட் டெஸ்டிங். ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்டிங்கோட டெஃபினிஷன் பார்த்துடலாம். யூனிட் டெஸ்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டெஸ்டிங் இண்டிவிஜுவல் காம்பனண்ட் ஆர் யூனிட்ஸ் டு என்ஷூர் தே ஒர்க் கரெக்ட்லி. ஒரு அப்ளிகேஷனில் இருக்கிற இண்டிவிஜுவல் காம்பனண்ட் இல்லைன்னா யூனிட்டை டெஸ்ட் பண்ணுறது வந்து யூனிட் டெஸ்டிங். இது வந்து ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கோட ஒரு டைப். இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன். இந்த ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனில் QA வந்து ஒரு பக் ரைஸ் பண்ணுறாங்க. அதாவது கார்ட் கிளிக் பண்ணும்போது கார்ட்டில் ஆட் ஆன ஐட்டம்ஸ் வந்து லிஸ்ட் ஆக மாட்டேங்கிறது பக். ஸோ இதை டெவலப்பர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கோட் சேஞ்சஸ் பண்ணுறாங்க. கோட் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனில் இந்த கார்ட்டை கிளிக் பண்ணும்போது ஐட்டம்ஸ் லோட் ஆகுதான்னு வெரிஃபை பண்ணுறது தான் யூனிட் டெஸ்டிங். ஸோ இதை யார் பண்ணுறதுன்னா டெவலப்பர்ஸ் பண்ணுறாங்க. டன் பை டெவலப்பர்ஸ். யூனிட் டெஸ்டிங் இஸ் டன் பை டெவலப்பர்ஸ். தென் when it is done, எந்த டைம் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். டூரிங் டெவலப்மெண்ட். அவங்க டெவலப்மெண்ட் பண்ணும்போது யூனிட் டெஸ்டிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. தென் ஒய், எதுக்காக யூனிட் டெஸ்டிங் பண்ணுறாங்க? பக்ஸை வந்து ரொம்ப சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அவங்க டெவலப்மெண்ட் ஃபேஸ்லேயே ஒரு பக்கை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் யூனிட் டெஸ்டிங். செகண்ட் ஒன் என்னது, என்ஷூர் கோட் ஒர்க்ஸ் அஸ் எக்ஸ்பெக்டட். அவங்க போட்ட கோட் ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது. தென் யூனிட் டெஸ்டிங்கோட அட்வான்டேஜஸ். ஃபர்ஸ்ட் பக் டிடெக்ஷன். எப்பவும் போல தான் டெவலப்மெண்ட் ஃபேஸில் வந்து பக்கை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறது. இம்ப்ரூவ்ட் கோட் குவாலிட்டி. அவங்க பக் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த கோடை ரிஃபைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கோடோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே ஆகும். ஸோ அதுதான் இம்ப்ரூவ்ட் கோட் குவாலிட்டி. நெக்ஸ்ட் ஃபாஸ்டர் டீபக்கிங். இப்போ வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு டெஸ்டிங் அனுப்பிட்டாங்க. டெஸ்டிங்கில் அந்த இஷ்யூவை ஃபைன் பண்ணி திரும்ப அனுப்புகிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணணும், திரும்ப அந்த அப்ளிகேஷன் அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அதை திரும்ப எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுவே அவங்க டெவலப் பண்ணும்போது இதை டெஸ்ட் பண்ணி இதை ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா அப்போவே அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து ஃபால்ட் இருக்குன்னு ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஃபாஸ்டர் டீபக்கிங். இதோட டிஸ்அட்வான்டேஜ், இதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. பட் இதோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் வந்து டசன்ட் கவர் இன்டெகிரேஷன். இன்டெகிரேஷன் டெஸ்டிங்கை இது வந்து அலோவ் பண்ணாது. Focuses only on individual units, potentially missing errors in interactions between components. இப்போ நம்ம ஆட் டு கார்ட்டில் கார்ட்டை கிளிக் பண்ணும்போது ஐட்டம்ஸ் வருதான்னு தான் பார்த்தோம். மேபி அந்த ஐட்டம்ஸை நான் செக் அவுட் பண்ணும்போது வேற ஏதாவது இஷ்யூ வரலாம். ஸோ அதனால ரெண்டு காம்பனன்ட்ஸை இன்டெகிரேட் பண்ணி டெஸ்ட் பண்ணும்போது ஃபர்தர் இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. வாட் இஸ் யூனிட் டெஸ்டிங்? யூனிட் டெஸ்டிங் இஸ் a type of functional testing. Unit testing is where a individual unit or component is tested. ஸோ ரெண்டே பாயிண்ட் தான். இந்த ரெண்டு பாயிண்ட்டும் முடிஞ்ச அளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ.